ஹலோ கைஸ், டிஎன்பிசி குரூப் 2 2024 செப்டம்பர் 14 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின் ஒரு எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம், இது செகண்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டினுமே எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் கொஞ்சம் கிளியராக இல்லை, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வெளியிருந்து வாங்கி பண்ணுறேன், என்னட்ட கொஸ்டின் பேப்பர் இல்லை. ஸோ ஆன்சர் தெளிவாக பண்ண முயற்சி பண்ணுறேன். இப்போது இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன. ஸோ 20 மினிட்டுங்கிறது இங்கே இருக்குது, நான் இதில் இல்லை, தெளிவாக இல்லை, அதனால் பரவாயில்ல, இங்கிலீஷில் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும், இதான் கேள்வி. இந்த கேள்வி எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்சிஎம்மா ஹெச்எஃப்ஆன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். மீச்சிமாவா மீபேவாவான்னு கண்டுபிடிக்கிறது பிரச்சனையாக இருக்கும். அது நமக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. என்ன பண்ணலாம்னா, இப்போது இது 20 நிமிஷம் ஒலிக்குதுன்னா அடுத்து எப்போ ஒலிக்கும்னா 50 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒலிக்கும். ஸோ ஹையஸ்ட் வேல்யூவோட அதிகமாக வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. லோயஸ்ட் வேல்யூவோட கம்மியாக வரும்னு தோணுச்சுன்னா ஹெச்எஃப் எடுத்துருங்க. இதான் உங்களுக்கு லாஜிக். மீச்சிமா எப்போ எடுக்க போறீங்க, மீபேவா எப்போ எடுக்க போறீங்க, லோயஸ்ட் வேல்யூ இருக்கிறதுலே கம்மியான வேல்யூவோட கம்மியாக கிடைக்க போகுது அப்படின்னு மீன் பண்ணிட்டீங்கன்னா ஹெச்எஃப் கண்டுபிடிங்க. ஹையஸ்ட் வேல்யூவோட அதிகமாக கிடைக்க போகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ இந்த கேள்வி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 20, 30, 40, 50 இந்த நம்பர்ஸ் தான் ஹெச்எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். 10ஆல் டிவைட் பண்ணால் 2, 3, 4, அப்புறம் 5 எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, இப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1, 3, 2, 5. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10, 10, 3, 60, சாரி 30, 30 × 20 எவ்வளோ வரும்னா 0, 0, 600 வரும். ஸோ 600 மணி நேரம் கழித்து தான் அடுத்த கிளாக் அடிக்கும். அதாவது 600 மினிட்ஸ், 600 வினாடிகள் கழித்து தான் அடுத்த மணி அடிக்கும். ஸோ 600 வினாடிகள்னால் என்னதுன்னா 1 மணி நேரம், 1 ஹவருங்கிறது 60 மினிட்ஸு. அப்போனா 600 மினிட்ஸுங்கிறது என்ன வரும், 10 மணி நேரம் வரும், 10 ஹவர்ஸ் வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10 ஹவர்ஸ். காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சாயந்தரம் 5 மணின்னு போட்டுருவாங்க. கிடையாது, 10ஓட ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்னா 5 + 10 எவ்வளோ வரும்னா 15 வரும். இது ரயில்வே கிளாக்கில் எடுத்துக்கணும். ரயில்வே கிளாக் வைஸ் இது என்ன வரும்னா 3 ஹவர்னு வரும். ஈவினிங் 3 PM அடிக்கும். ஸோ பிற்பகல் 3 மணிக்கு இந்த அலாரம் அடிக்கும். C1 தான் கரெக்டு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தெரிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.